எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ப்ளோமி ஹியர். சனிக்கிழமை வாசலில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பெண் குழந்தைய காணோம். போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்தளவுக்கு தீவிரமாக தேடாதது தான் அந்த குழந்தையோட இறப்புக்கு காரணமாகவும் பொதுமக்கள் கொந்தளிச்சிட்ருக்காங்க. காணாமல் போன குழந்தைய கருணாஸ் அப்படின்ற ஒரு 18 வயசு நிரம்பின ஒரு பையன் மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கிட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் 54 வயசான விவேகானந்தர் அப்படின்ற ஒரு நாய், அந்த குழந்தைக்கு தாத்தா வயசு இருக்கும், அந்த நாய் அங்கே போகுது. அந்த நாயை பார்த்ததும் கருணாஸ் ஒரு ஷாக்கும் ஆகலை. ஏன்னா அந்த நாய் நம்மளை அடிக்க போகிறது கிடையாது, நம்ம கூட சேர்ந்து அந்த அந்த நாயும் சந்தோஷப்பட போகுதுன்னு தெரியும். 2 பேரும் நினச்சது போலவே நான் தான் ஃபஸ்ட்டு செய்வேன், நான் தான் செகண்டாக செய்வேன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அதன் பிறகு அந்த குழந்தை வலி தாங்க முடியாமல் கத்தினதன் பிறகு அந்த குழந்தைய கொலை பண்ணி சாக்கடையில் தூக்கி வீசுகிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும் பொழுது போலீஸ் தேடும்போது பொதுமக்கள் மாதிரி மக்களோட மக்களாக நின்று வேடிக்கை பார்க்கவும் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விவேகானந்தர் இன்றைக்கி ஜெயிலில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் போலீஸ் நம்மளை விட மாட்டாங்க, சித்திரவதை பண்ணி தான் கொலை பண்ண போகிறாங்க, அதுக்கு நம்மளே தற்கொலை பண்ணிக்கலாம், இல்லை தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நாடகம் நடத்தலாம்னு நினச்சானோ என்னமோ தெரியல. சிறையில் தன்னோட மூச்சை அடக்கிக்கிறது, தன்னோட ஷர்ட்டால் தன்னோட கழுத்தை இறுக்கிக்கிறது, அங்கே இருக்கிற செவத்தில் தன்னோட கையையும் காலையும் வேகமாக குத்திக்கிறதுன்னு தற்கொலை முயற்சி செஞ்சிட்டு இருந்ததாகவும் போலீஸ் அதை பார்த்து அவனை அடிக்க செஞ்சதாகவும் நியூஸ் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அந்த குழந்தை ஆர்த்தி தன்னோட கல்லறையில் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தையோட வலியை இவன் அனுபவிக்காமல்